விருது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பற்றி பேசினார். ஒரு முறை நாங்கள் வம்சாவளி மாநாட்டுக்கு 2:30 மணிக்கு ராதா ரவி சார்கிட்ட பேச அழைச்சோம். அவர் சொன்னார், என்னை பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2:30 மணிக்கு கூப்பிடுங்கடா, சாப்பிட்டுட்டு தூங்குகிற டைம்னு. ஆகவே அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் டிவிலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னால் அது ஜெகன் அவர்கள் தான். அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் சில விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக செய்வார். ஆகவே ஜெகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேச நான் நம்புகிறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், அண்ணன்களுக்கும் வணக்கம். மேடையில் கொண்டுள்ள பெரியவங்களுக்கும் பெரிய வணக்கம். முதல்ல பத்திரிகை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சினிமாக்காரன்னா நான் கற்றுக்க விரும்புகிறேன். 10 மணிக்கு ஈவெண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. எல்லாம் வந்து நாங்கள் 5 நிமிஷம் லேட்டு. ஆனால் கடந்த 10 வருஷமாக பார்க்குறேன், நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ப்ரோக்ராமே ரைட் டைமில் ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனால் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் கரெக்ட் டைம் வரீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாலே செட் பண்ணுறீங்க. ஐ திங்க் வி ஆல் ஷுட் லேர்ன் த டிசிப்ளின் ஃப்ரம் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி திரு ஜெகன் அவர்களே. பத்திரிகையாளர்கள் எவ்வளோ நேரத்துக்கு வந்தாங்க, அவங்ககிட்ட வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெகன் சொன்னாரோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகைகள் இந்த நேரத்தை இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அவங்க ஏதோ ஒரு வெளியூரில் இருந்து சரியான டைமுக்கு அம்பிகா மேடம் அவங்க என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் நிகழ்ச்சிக்கு வரேன் ஒத்துக்கலைன்னா அங்கே உயிரே போனாலும் நான் அந்த டைமுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகைகள் அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த காலத்துலலாம் அந்த கிரேஸ், நடனம் ஆடும் போது சில பேர் ஆடுவாங்க, ஆனால் அந்த நடனத்தோட அந்த முகபாவும் சேர்த்து இருக்கக்கூடியவர் அவர் தான். என்றைக்குமே நம்முடைய திரைவானில் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருமதி அம்பிகா மேடம் அவர்களை நான் பேச அழைக்கிறேன். நம் கரங்களை தட்டி அவர் வருகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். 18th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செல்வா வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது ஆக்சுவலி நான் மெட்ராஸில் இல்லை, கேரளாவில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். இப்போ நான் சொன்னேன், கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அந்த டேட்டுக்கு முன்னால் நான் மெட்ராஸ் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். திரு சில்வா அவர்கள், அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய ஒரு தொழில் எதுன்னா அதுதான். நான் நம்மளாம் மூட்டை தூக்குற மாதிரி நடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க, உண்மையாகவே மூட்டை தூக்கி மேலேருந்து கீழே விழுந்து உயிரை பணம் வைக்கக்கூடிய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம பேச நினைக்கிறோம். சில்வாவா மேடையில் வந்திருக்கும் எனது முன்னோடிகள் அனைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேடையின் முன்பக்கமாக வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்கள்லாம் இங்கே இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறோம். வளர்ந்து நின்னாலும் அந்த முதல் படத்தினுடைய அவார்டு முதல்ல யார்கிட்ட இருந்து அவார்டு கிடைக்கும், யார்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா டைரக்டர் முதல்ல சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் டைரக்டர் தவிர மீதி யாராவது ஒருத்தங்களை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த ஷார்ட் பண்ணாலும் சரி, எந்த படம் பண்ணாலும் சரி, அந்த விஷயத்தை முதல்ல எடுத்து செய்கிற அந்த எடிஷன் அவார்டு. இதில் பார்த்தீங்கன்னா முதல் அதாவது டெபியூட் அவார்ட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் நானும் டெபியூட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். அவர் பாடல், அப்பா பாடல்லாம் சொன்னாங்க. இன்னொரு பாடகரும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார், திரு சத்யன் அவர்கள். அவரை நான் அன்போடு மேடை கழிக்கிறோம். மலேசியாவில் வரும்போது தான் சத்யன் எனக்கு அறிமுகம். நிறைய பேர் போகிற வரவங்களாம் ஃபோட்டோ எடுத்த பிறகு தான் யார் என்ன ஏதோ சத்யன் அப்படின்னு சொன்னாங்க போது சத்யனை நம்ம நிச்சயமாக கௌரவிக்கணும். ஆகவே இப்போது அவருக்கு பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசனை வழங்கியிருக்கிறோம். பைசன் படத்தில் அவருடைய பாடல் மிக மிக பிரபலமான பாடல். பார்ப்பதற்காக அப்பாவினுடைய தோல் மீது ஏறி சாமியை பார்த்தேன். அப்போது எனக்கு புரியவில்லை, சாமியின் மீது தான் நான் உட்கார்ந்து கொண்டு சாமியை பார்க்கிறேன் என்று. ஆகவே அப்படி அந்த அப்பாவை பற்றி ஒரு உருக்கமான பாடலை பாடிய அவர் நமது எடிசன் அவார்டை பற்றி ஒரு சில வார்த்தைகளை அறிவிக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். 18வது விருது விழாவை நெருங்குகின்ற எடிசன் எடுக்கின்ற இந்த விழாவிற்கு நிகழ்ச்சியை தூக்குவதற்கு யாராவது கல்யாணம் ஆகாத ஒரு ஆங்கரை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக பேசுவதற்கு நாம் அழைக்க இருப்பவர், அதாவது உலகின் எல்லா மூலையிலும் தமிழன் இருக்கிறான், தமிழனுடைய மூலையில் தான் தமிழ் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் உலகின் எல்லா மூலையிலும் தமிழன் இருக்கிறான், அவர்களுடைய இதயத்தில் தமிழனாக இந்த வேல்முருகன் இருக்கிறார் என்பதுதான். அரசியலை விட்டுருங்க, அவருடைய எப்படிப்பட்ட மனிதர் என்பதற்கு செல்வாக்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டங்க, ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க அந்த கூட்டத்தில்.
2 வயசு குழந்தை, அவனுக்கு இப்போ 22 வயசு. அவன் வந்து கண்ணீரோட வந்து சொல்கிறான், அதாவது அன்னைக்கு நீங்கள் என்னை வந்து போட்டில் ஏற்றி அனுப்புனா நான் உயிரோடே வந்திருக்க மாட்டேன் ஆஸ்திரேலியாவுக்கு. நான் இன்னைக்கு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய அதிபராக இருக்கேன். நான் நன்றி சொல்கிறதுக்காக உங்களுக்கு திருப்பி வந்தேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ஏன்னா வெளியே சொல்ல, இதெல்லாம் நம்ம தான் சொல்கிறதுக்காக செய்கிறோம். அது நம்முடைய தமிழாது, நம்முடைய தமிழனும் சாவுறான், எதை வேணாலும் எதிர்த்து நம்ம செய்யணும் இல்லைன்னே அந்த சொல்லக்கூடிய மனசு இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மனசு. அதனால தான் கலைஞர் அவர்கள் ஒரு சட்டசபையில் பேசி முடிச்சோன்னா நீ வேல்முருகன் இல்லையா தூள் முருகன் அப்படின்னு சொல்லி பாராட்டு பெற்றவர் அவர். ஆகவே வேல்முருகன் அதே மாதிரி மனிதாபிமானம் கலைஞர் பாராட்டு மாதிரி அவருக்குள்ள ஒரு எம்ஜிஆரும் இருக்கார். அவர் ஆக்சுவலி பிஸ்னஸ் கிளாஸு, அவருக்கு அங்கே உள்ள ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டிரான்சிட் மலேசியாவிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு. அப்போ அவர் பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கார், நாங்கள் கீழே இருக்கோம். அவர் எங்களை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. என் கூட இங்கே உட்காரலாமா, நம்ம கொஞ்ச நேரம் தானே பேசிட்டு நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, இன்னும் 3 மணி நேரம் இருக்குது ஃப்ளைட்டுக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, வரும்போது அந்த பேக்கெட்டில் அங்கேருந்து ஒரு 4 ஆரஞ்சு 2 ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து நீங்களாம் பசியாக இருப்பீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் என்பது தமிழகத்துக்கு கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது. அவரை நாம் சரியான அங்கீகாரம் செய்யவில்லை, ஆனால் காலம் உங்களை நிச்சயமாக அந்த அங்கீகாரம் செய்யும். நீங்களாம் வந்து சுயமரியாதையோட தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுனால இது பெரியாருடைய மண், நிச்சயம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வரும். நான் அரசியல் பேச விரும்பவில்லை, ஆனால் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற போது எப்படிப்பட்ட மனிதரை நாம் அழைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை பற்றி நான் சொல்லுகிறேன். ஆகவே தன்னம்பிக்கை மிக்க சுயமரியாதை மிக்க தமிழர்களுக்கு என்று சொன்னால் முதல் குரலாக நிற்கக்கூடிய அவருடைய குரல் இப்போது ஒலிக்க வருகிறது. உங்களுடைய கரங்களை தட்டி வருகிறது. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, அது நான் அச்சீவ் பண்ணது. மழைநீர் சேகரிப்பு திட்டம், அது போன்ற லாட்டரி தடை சட்டம், இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அது பேசு பொருளாக மாறலை. அதுக்கான எல்லா புகழையும் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அதற்கான மைய கருவாக இருந்தவன் நான். அதெல்லாம் இன்றைய தலைவர்கள், இன்றைய திரை பிரபலங்கள் அப்படி சொல்லி பாராட்ட மாட்டாங்க. அப்படி பாராட்டினவர் அண்ணன் ராதாரவி அவர்கள். அந்த தண்ணியை உறிஞ்சி இது பண்ணும்போது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அதே பொதுநல வழக்காக போட்டு நீங்கள் அதை நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். பன்னாட்டு நிறுவனம், அந்த நிறுவனம் என்கிட்ட தமிழ்நாட்டிலேருந்து அரசியல்வாதி மூலமாக பல கோடிகள் பேசினாங்க. அதே மாதிரி கத்தி படம், லைக்கா ப்ரொடக்ஷன் இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தின இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு வந்து அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையை தரோம், உங்கள் கட்சியினுடைய அத்தனை ஆஃபீஸ் பேருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ₹1 கூட லஞ்சமோ கமிஷனோ கைவிட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதால் தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார்.